வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. உங்கள் ஜாதகத்தில் புஷ்கர நவாம்சத்தில் கிரகம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்த்து தெரிந்து கொள்ள முடியும்? புஷ்கர நவாம்சத்தை பற்றி நம்ம ஏற்கனவே முழுமையான ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கோம். இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவில் புஷ்கர நவாம்சத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் அது எந்த மாதிரி நன்மைகளை பயக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். புஷ்கர நவாம்சம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தோட 1 மற்றும் 4ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தை அடையும். அடுத்து குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தின் 2, 4ஆம் பாதங்கள் புஷ்கர நவாம்சத்தை அடையும். சுக்கிரன் என்றால் பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தோட 3ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தை அடையும். சந்திரன் என்றால் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தோட 2ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தை அடையும். சனி பகவான் என்றால் அவருடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்தற்றாதி இந்த நட்சத்திரத்தோட 2ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தை அடையும். ராகு பகவான் அப்படின்னா அவருடைய நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தை அடையும். அதாவது இந்த நட்சத்திரத்தோட பாதங்கள்லாம் அந்த புஷ்கர நவாம்சத்தை அடையும்னா நீங்கள் நட்சத்திரம் போய் அங்கே உட்காந்துரும் அப்படிங்கிற நினப்புக்கு போக வேண்டாம். இந்த நட்சத்திரத்தெல்லாம் புஷ்கர நவாம்சம் அடையும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த நட்சத்திரத்தோட இந்த பாதங்கள்லாம் போய் புஷ்கர நவாம்சத்தில் உட்காந்துரும் அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த நட்சத்திர பாதத்தில் அமர்ந்த கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தை அடையும். உதாரணத்துக்கு இப்போது பூசம் 2ஆம் பாதத்தில் புதன் பகவான் அமர்றாருன்னு வச்சுங்க. அவர் கரெக்டாக புஷ்கர நவாம்சத்தை போய் அடைவார். எங்கே போய் அடைவார்? அவருடைய சொந்த மூலத்திரிகோண வீடான கன்னிகா ராசி மண்டலத்தில் போய் அமர்வார். அப்போது நவாம்சத்துலேயும் அவர் கன்னிகா ராசி மண்டலத்தில் அமர்வார், புஷ்கர நவாம்சத்துலேயும் கன்னிகா ராசி மண்டலத்தில் போய் அமர்வார். சரி, இப்போ புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்த கிரகங்களால் நமக்கு என்ன பலன், அது எப்படி யோகத்தை செய்யும் அப்படின்னு பார்ப்போம். உதாரணம், இந்த புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்த கிரகங்கள் அதன் காரகத்துவம் ரீதியாக அதன் வாயிலாக பலனை செய்யும். சூரியன்னா தகப்பனார், மாமனார், அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், மேலதிகாரிகள், இப்படி சூரிய பகவானை எப்படி வேணாலும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். சந்திரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் தாயை குறிக்கக்கூடிய கிரகம். பெரியம்மா, சின்னம்மா இந்த மாதிரி தாய்மார்களை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்மளுடைய மூத்தோர்கள், நமக்கு வழிகாட்டக்கூடிய குருமார்கள், வாத்தியார், நமக்கு வித்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள். சுக்கிரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனைவி, அத்தை, காதலி, இப்படி பெண்கள் வகையில் உங்களுக்கு எந்த மாதிரி முறையை வச்சு கூப்பிட்றீங்களோ அந்த மாதிரி முறையை சேர்ந்தவங்க சுக்கிரனை மையமாக படுத்தி நீங்கள் காரகத்துவம் எடுத்துக்க வேண்டியதான். சனி பகவான் அப்படின்னா வேலையாட்கள். அது மட்டும் இல்லை, பொதுஜனம். நீங்கள் உங்களோட பொதுஜனம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். உங்களை சுற்றி எப்போதும் 10 பேர் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு, ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும். அடுத்து செவ்வாய் பகவான், அவர் இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியவர், பொதுவாக சகோதரக்காரகன். அடுத்து ராகு பகவான், அப்பாவோட அப்பா, தாத்தாவை குறிக்கக்கூடிய, தாத்தா, பாட்டன், பூட்டனை குறிக்கக்கூடிய கிரகம். அடுத்து கேது பகவான், அம்மாவோட அம்மா, அப்பாவோட அம்மா, இவங்களை குறிக்கக்கூடிய பாட்டிமார்களை குறிக்கக்கூடிய கிரகம் கேது. அடுத்து புதன் பகவான், புதன் பகவான் தாய் மாமனை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி காரகத்துவம் பெற்ற கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தை அடையும் போது அதன் காரகத்துவ வழியாக உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்யும். போல் உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு 4ஆம் அதிபதி தாய் கிரகம். 4ஆம் அதிபதினாலே அது சுகஸ்தானம், தாய் ஸ்தானம் இல்லையா? அந்த 4ஆம் அதிபதி தாயை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரனின் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து விட்டால் உங்களுக்கு தாயினால் ஏகப்பட்ட நன்மைகள், தாய் வழி சொத்து, சுகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தகப்பனை குறிக்கக்கூடிய பாவகம் 9ஆம் பாவகம். இந்த 9ஆம் பாவகத்து அதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில், ஏன்னா தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் 9ஆம் அதிபதி, தந்தையை குறிக்கக்கூடிய இடம் 9ஆம் ஸ்தானம், தந்தைக்கு காரகமான கிரகம் சூரியன். இப்போது இந்த 9ஆம் ஸ்தானாதிபதி சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை 1-4லேயோ அல்லது உத்திரம் 1-4லேயோ அல்லது உத்திராடம் 1-4லேயோ அமர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. தகப்பனால் ஏகப்பட்ட நல்ல
வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அதோட தகப்பன் சொத்து ஏகப்பட்டது உங்களுக்கு தகப்பன் சேர்த்து வைத்த அனைத்து சொத்துக்களையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மகா பாக்கியசாலியாக இருப்பீங்க. அப்புறம் 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையை குறிக்கக்கூடிய இடம். இப்போதைக்கு நம்ம பார்க்குறது தாய்மாமனை பற்றி. அதனால் இந்த 5ஆம் இடங்கிறது தாய்மாமனை குறிக்கக்கூடிய இடம். அதே போல் தாய்மாமனை குறிக்கக்கூடிய கிரகம் புதன். 5ஆம் அதிபதி புதன் வீட்டில் அமர்ந்து விட்டால், புஷ்கர நவாம்சத்தில் 5ஆம் அதிபதி புதன் வீட்டை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக சனியோட நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இந்த 5ஆம் அதிபதி புதன் வீட்டில் உட்காந்துருவார். அதே போல் தாய்மாமனை குறிக்கக்கூடிய புதன் பகவான் புஷ்கர நவாம்சம் ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அமர்ந்தால் அவர் புஷ்கர நவாம்சம் ஏறிடுவார். அப்படி அந்த தாய்மாமனை குறிக்கக்கூடிய கிரகம் புஷ்கர நவாம்சம் ஏறினா தாய்மாமனால் இந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் நன்மையை அடைவார். இந்த தாய்மாமன் வந்து இந்த ஜாதகரை தன்னோட பிள்ளைய கூட அந்த மாதிரி கவனிக்க மாட்டார். இந்த ஜாதகரை அந்த அளவுக்கு கவனிப்பார், அந்த அளவுக்கு நன்மைகள் செய்வார். தாய்மாமனால் நிறையா பயன்பெறக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகருக்கு அமையும். செவ்வாய் பகவான் புஷ்கர நவாம்சம் ஏறினா உடன் பிறந்த சகோதரர்களால் நன்மைகள் அடையலாம். சுக்கிரன் புஷ்கர நவாம்சம் ஏறினா மனைவியாலேயோ அத்தையாலேயோ இல்லை காதலியாலேயோ பல நன்மைகளை அடைய முடியும். ராகு புஷ்கர நவாம்சம் ஏறிட்டார்னு வச்சுக்கோங்க, தாத்தா வழி சொத்து சுகத்தை அனுபவிக்கலாம். தாத்தாவில் நிறைய நன்மைகளை அனுபவிக்க முடியும். கேது புஷ்கர நவாம்சம் ஏறினாரா கண்டிப்பாக பாட்டி வழியில் ஏகப்பட்ட சொத்து சுகத்தை அனுபவிக்க முடியும். அவங்களால நல்ல பண்பாடையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் கற்றுக்க முடியும். அவங்களால நல்ல பயன் உண்டு ஜாதகருக்கு. இது போல் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள். அதில் இந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்ததுன்னா அவங்களால நீங்கள் கண்டிப்பாக பலனடைவீங்க. இது போல் இன்னும் நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.